Hi everyone, welcome back to our YouTube channel. Today I'm back with another video. In this video, I have planned to discuss another essay with you all. Today I have taken the topic of studies by Francis Bacon. Okay, இந்த எஸ்ஏல பேக்கன் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸ்டடீஸ் பற்றி தான் பேக்கன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டடீஸுன்ற டேர்ம் இந்த இடத்துல பேக்கன் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட் இன் ஃபார்மல் எஜுகேஷன் செட்டப்பில் நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்களை மட்டும் பேக்கன் மீன் பண்ணல. நம்ம வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷனை நம்ம படிக்கிற நாவல், நம்ம படிக்கிற ஜென்ரலாக படிக்கிற புக்ஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ் ஆன் மெனி டாபிக்ஸ், இதை பற்றியெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல ஸ்டடீஸுன்ற டேர்மில் பேக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டெக்ஸ்ட். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. அதாவது ஸ்டடீஸ்க்கு பேசிக்காக 3 பர்பஸஸ் இருக்கான். அது என்னென்ன பர்பஸஸ்னால், இட் சர்வ்ஸ் ஃபார் டிலைட், நம்மளுக்கு ப்ளஷர் கொடுக்கறதுக்காக ஸ்டடி நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம ஏன் ஒரு நாவல் படிக்கிறோம், நம்ம ஏன் ஒரு போயம் படிக்கிறோம்? ஏன்னா இட் கிவ்ஸ் அஸ் ப்ளஷர், ஏன்னா அது நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு அப்பாலஜைஸ் ஃபார் ஒன் திங். ஐ எம் ரியலி சாரி ஃபார் ஆல் தோஸ் கிராக்கர் சவுண்ட்ஸ் கோயிங் ஆன் இன் மை பேக்ரவுண்ட். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் ஹியர் இட், பட் இஃப் யூ கேன் ஹியர் இட், I'm really sorry for that because today is Deepavali and people are celebrating it with crackers. I'm really sorry. I cannot avoid it right now. No matter where I am, I keep hearing those cracker sounds. I hope the cracker sounds are getting recorded in my phone. So I'm really sorry for that. Okay, now let's get back into this video. So study வந்து இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து டிலைட் கொடுக்குது. டிலைட் மீன்ஸ் ப்ளஷர் கொடுக்குது. ஃபார் ஆர்னமெண்ட், நம்ம வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து படித்த விஷயங்கள் பற்றி பேசுகிறோன்னா, நான் இது இங்கேருந்து படித்தேன், நான் இது அங்கேருந்து படித்தேன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட பேச்சுக்கான அழகை வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பேச்சுக்கான அழகு இன்னும் கூடுது. ஓகேவா? அண்ட் ஃபார் எபிலிட்டினா இங்கே என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் எபிலிட்டிஸ். எந்த விஷயம் நல்லது, எந்த விஷயம் கெட்டது, சில விஷயங்களை எப்படி செய்யலாம், இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரியான எபிலிட்டிஸ் நமக்கு படித்தா இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் லைனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அது நம்ம இப்போ பார்க்கலாம். Their chief use for delight is in privateness and retiring. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட்டுன்னு. அந்த ப்ளஷருக்கான ஒரு ஸ்டடியை நம்ம எப்போ பண்ணுவோம், ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு படிப்பை நம்ம எப்போ படிப்போம்னு பார்த்திங்கன்னா, when we are alone, when we are in private, when we are aloof, when we are detached from people, then only we can enjoy reading, right? ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு, நல்ல ப்ரீஸ் இருக்குது. அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களோட டெரஸில் போய் ஒரு நாவல் வச்சுட்டு உட்காந்தா அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ செரீனாக இருக்கும், ரைட்? ஆர்எல்ஸ் நம்ம ப்ரைவேட்டாக நம்ம ஜன்னல் பக்கமாக உட்காந்துட்டு படிக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் நமக்கு தரும் இல்லையா? ஸோ ப்ளஷருக்கான ரீடிங் நமக்கு எப்போ நடக்குது, எப்போ வந்து ஒரு ரீடிங் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, நாம் எப்போ தனிமையில் இருக்கோமோ அப்போ தான். இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங். ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம கூட எதுவுமே வராது. நம்ம செஞ்ச ஜாப்லேருந்து நம்ம ரிட்டையர் ஆகிடுவோம். 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் செஞ்ச ஜாப்லேருந்து நம்ம வந்து ரிட்டையர் ஆகிடுவோம். நம்மளோட சன் அண்ட் நம்மளோட டாட்டர்ஸ் இவங்கெல்லாம் மேரேஜ் ஆகி தே வில் ஹாவ் தேர் ஓன் லைஃப். நம்மளோட கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாமும் தே வில் ஹாவ் தேர் ஓன் திங் கோயிங் ஆன், ரைட்? எப்பவுமே நம்ம கூட வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து பேசுவாங்களா? எப்பயுமே நம்ம கூட அவங்க ஹோல் டே உட்காந்து அவங்களால நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நான் கேட்குறது when we are old, நம்ம ஓல்ட் ஏஜில் இருக்கும்போது, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், would people be around us or would people love to be around us? If you ask me that question, the answer would be no, because the old people are very needy, ரைட்? அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கணும்.
They cannot lead their life on their own because they are very weak, right? So in general people avoid them. அதுக்காக அவங்க ஒரு துணையை தேடுவாங்க இல்லையா? அந்த துணை அவங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் people love to read and read and read. They find their solace in reading. ஓகே, அவங்களுக்கான பீஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில், அந்த ஒரு தனிமையாக இருக்கிற அந்த டைமில் people enjoy reading. People find pleasure in reading. Okay? For ornament is in discourse. முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்னமெண்ட்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் இயல்பாகவே நல்ல அழகு கொண்ட ஒரு பெண் இல்லையா? ஸோ அந்த பெண் இன்னும் கம்மல் போட்டு, செயின் போட்டு, பொட்டு வச்சு, நல்ல புடவை கட்டி, ஹேர் ஸ்டைல் பண்ணி, பூ வச்சா எப்படி இருப்பா? இன்னும் அழகாக இருப்பா. ஓகேவா? ஸோ ஒரு பேச்சாளரோட ஒரு ஸ்பீச் நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட்டிமன்றத்தில் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த பட்டிமன்றத்தில் இருக்கிற ஸ்பீச் பேசுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து டிஸ்கோர்ஸ்னால் வந்து ஸ்பீச். ஓகேவா? ஸோ அந்த பேச்சாளர்கள்லாம் ரொம்ப அழகாக பேசுவாங்க. ரொம்ப தமிழ் அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவங்களோட அந்த பேச்சு நடை அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, சிலப்பதிகாரத்திலே என்ன கூறுகிறார்கள் என்றால், திருவள்ளுவர் என்ன கூறுகிறார்கள் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் பெரிய பெரிய இலக்கியங்களை, பெரிய பெரிய விஷயங்களை சின்னதாக அப்படியே ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுத்து போயிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த கொட்டேஷன்ஸ் ஒரு 1 or 2 லைன்ஸ் கேட்குறதுக்கு இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். It adds more beauty to their speech. It adds more value to their speech, right? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சில் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஒரு மொனோலாக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து நம்ம படித்த விஷயங்களை நம்ம கொட்டேஷன்ஸாக சொல்லும் போது அது இட் adds more value. It is more beautiful. ஓகேவா? கேட்குறவங்களுக்கு இன்னும் அழகாக, இன்னும் ஒரு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். And for ability is in the judgment and disposition of business. முன்னாடியே பார்த்தோம். எபிலிட்டி இங்கே எப்படி மீன் பண்ணியிருக்கிறாரு பேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட், வெதர் திஸ் இஸ் குட் திங் ஆர் வெதர் திஸ் இஸ் பேட் திங் அப்படின்றத வந்து டிஸ்டிங் பண்ணுறதுல படித்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பிகாஸ் தே ஆர் லேர்னட் மென். ஸோ தே நோ வாட் இஸ் வாட். சம்டைம்ஸ் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்திருக்கலாம். பட் படிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பீப்புள் எல்லாம் they can make better judgments than those who did not study. Okay? And disposition of business. What is meant by disposition? The word disposition means the way of behaving. ஒரு மனுஷனோட நடை, ஒரு மனுஷனோட பாவனை, ஒரு மனுஷனோட பேச்சு, அவனோட பார்வை, அவன் கண்கள் எப்படி இருக்குது, கருணை நிறைந்ததாக இருக்கா, அவனோட மற்றவங்களோட பேசுகிற பேச்சு தோரணை இதெல்லாம் டீசெண்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து யாருக்கு இயல்பாகவே வரும்னு பார்த்தோன்னா படித்தவன் படிக்காதவரை விட இன்னும் ரொம்ப அழகாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பொசிஷன் மீன்ஸ் யூஷுவல் வே ஆஃப் பிஹேவிங். ஓகேவா? ஸோ படிக்காதவரை விட படித்தவர் வந்து இன்னும் ரொம்ப அழகாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 3 லைன்ஸ்லையும் பேக் அண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லைன். For expert men can execute and perhaps judge of particulars one by one, but the general counsels and the plots and marshalling of affairs come best from those that are learned. அதாவது வந்து படித்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, the learned men give better advices. They have better plans. They plan their day in a very good way. ஓகேவா? அவங்களோட டைமை அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட அட்வைசஸ், அவங்களோட பிளானிங் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ். மார்ஷலிங்னா அரேஞ்சிங் ஆஃப் அஃபேர்ஸ். அவங்களோட டேவை அவங்க பிளான் பண்ணிக்கிறது, அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறது, இது எல்லாமே படித்தவங்களால இன்னும் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஜட்ஜ் திங்ஸ் வெரி வெல்.
அவங்களால சில விஷயங்கள ரொம்ப அழகா ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு வந்து பேட் கான்சிக்வென்சஸ கிரியேட் பண்ணும், எது நமக்கு வந்து குட் கான்சிக்வென்சஸ கிரியேட் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு லேர்னட் மென் கிட்டேருந்து வரும்போது, ஒரு லேர்னட் பர்சன் கிட்டேருந்து வரும்போது, இன்னும் ரொம்ப ஒரு டீப் மீனிங்ஸ் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்றாரு. ஓகே. In the next line, Bacon is discussing the effect of excessive studies. நம்ம வந்து படிக்கணும் அதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஓகேவா? வாட் இஸ் a சைட் எஃபெக்ட் ஆஃப் ரீடிங் டூ மச்? அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடுமா? என்ன சைடு எஃபெக்டாக இருக்கும் நிறைய படித்தா? நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நிறைய படிக்காத பைத்தியமாயிருவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பேக்கன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒப்பீனியன். அது என்னன்னு கேட்கலாமா? ஓகே. To spend too much time in studies is sloth. He says to spend too much time in studies is sloth. அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கிறாரு அப்படின்னா he is very lazy. Sloth means lazy. ஓகே. ஸ்லாத்னா என்ன சொன்னேன்? லேசி. ஒருத்தர் வந்து நிறைய படிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அவரோட நாலேஜ் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். பட் அவரால் என்ன பண்ண முடியாது? ஆக்ஷன்ஸ்லாம் செய்ய முடியாது. ரைட்? அவரோட தியரி லெவல் நாலேஜ் இஸ் இன்க்ரீஸிங், பட் ப்ராக்டிக்கல் லெவல் நாலேஜ் இஸ் ஜீரோ. அப்படின்னும் போது தட் பர்சன் இஸ் லேசி டு எக்ஸிக்யூட் இஸ் ஐடியாஸ், இல்லையா? ஸோ நிறைய நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா they won't be active in their life. They are leading very sedentary life. ஓகே. பேக்கனோட ஒப்பீனியன் இதுதான். யாருன்னா ஒருத்தவங்க அதிகம் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து லேசி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. அண்ட் தென் டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் அன் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், டிஸ்கோர்ஸில் அதாவது ஸ்பீச்சில் ஒரு கொட்டேஷன்ஸ், ஒரு மேற்கோள் காமிச்சு பேசுகிறதுன்றது வந்து ஆர்னமெண்ட். அது வந்து ஒரு ஸ்பீச்சுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஒருத்தவங்க பேசுகிறது ஃபுல்லாமே வந்து மேற்கோள் காமிக்கிறதா தான் இருக்குது. ஒருத்தவங்க பேசுகிறது ஃபுல்லாமே கொட்டேஷன்ஸாக தான் இருக்குது. ஒருத்தவங்க பேசுகிறது ஃபுல்லாமே ஹைலைட்டிங் திங்காக தான் இருக்குது. அப்படின்னா அது வந்து இட் இஸ் அஃபெக்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் இஸ் மீன் பை அஃபெக்டேஷன்? அஃபெக்டேஷன்னா ஒருத்தவங்க வந்து தே ஆர் புட்டிங் அப் அ ஃபசாட். அவங்க வந்து ஒரு ஃபேக் ஷோ போடுறாங்க. தே ஆர் ப்ரிட்டெண்டிங் தட் தே நோ சம்திங். ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது, சும்மா தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறாங்கல்ல. அதுதான் வந்து ஒரு ஃபேக் ஷோ மாதிரி. அவங்க வந்து வேணும்னே எனக்கு இது தெரியும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை அவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ ப்ரிட்டென்ஷியஸ் அண்ட் டிசைன்ட் டு இம்ப்ரெஸ். வேணும்னே நான் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கல்ல. தட் இஸ் கால்ட் அஃபெக்டேஷன். ஓகேவா? ஒரு ஸ்பீச்சில் சும்மா ஒரு கொட்டேஷன்ஸ் காமிச்சு பேசுகிறாங்க, சும்மா வந்து ஒரு மேற்கோள் காமிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இட் இஸ் அஃபெக்டேஷன். ஓகே. டு மேக் ஜட்ஜ்மெண்ட் wholly by the rules is the humor of a scholar. அதாவது ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஒரு கோடு போட்டால் அந்த கோடு மேலே பர்ஃபெக்டாக நடக்கிறது. நாட் சீயிங் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அ கேஸ். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் வி ஹாவ் டு என்கொயர் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். எந்தெந்த விதத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம வந்து என்கொயரி பண்ணாதான் வந்து தெரியும், இல்லையா? அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஒரு ஸ்காலர் அட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஜோக் மாதிரி தான் இது. இது என்ன, யூ ஆர் அ ஸ்காலர், ஸோ யூ ஷுட் மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் அ கரெக்ட் வே. அதுதானே நம்ம வந்து யோசிப்போம். நீங்கள் வந்து படித்தவங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, நான் ரூல்ஸ் படி தான் நடப்பேன். வி ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள். That is what Bacon is saying here. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். We cannot always abide by rules. Okay? They perfect nature. எது? ஸ்டடீஸ். தேனா இங்கே எதை மீன் பண்ணுறாரு? ஸ்டடீஸ். They perfect nature. ஸ்டடீஸ் வந்து நம்மளோட நேச்சரை பர்ஃபெக்ட் பண்ணுதான். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு எம்டி ஸ்லேட் தாங்க பிறக்கும் போது, ஆர் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, டில் வி டை வி ஆர் ஆல் எம்டி ஸ்லேட்ஸ். ஓகே.
எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இந்த அறிவு வேணும், இது வேணும், அது வேணும்னு நம்ம வந்து வி ஆர் லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ், வி ஆர் லேர்னிங் த்ரூ பேரண்டிங், வி ஆர் லேர்னிங் த்ரூ ஸோ மெனி திங்ஸ். ஓகேவா? அதில் ஸ்டடீஸுன்றது வந்து நம்மளோட நேச்சரை, நம்மளோட குணங்களை, இயல்பாகவே ஒருத்தவங்க ரொம்ப கோபமானவங்களாக இருக்கலாம், ரொம்ப ஹாட் ஹெட்டடாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க படிக்கிறது மூலமாக, நிறைய விஷயங்கள் படிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து கோவத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க அவங்க வந்து எப்படிலாம் நம்ம ஆங்கரை கிவ் அப் பண்ணலான்னு ஒரு ப்ராசஸ் அவங்க போட்டு தே கேன் எக்ஸிக்யூட் தட் பிளான், ரைட்? ஸோ அவங்களோட நேச்சரை பர்ஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் படிப்புன்றது, அண்ட் ஆர் பர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் படிப்பும் ஒரு பக்கம் நம்மளை வந்து ஷேப் பண்ணுது, நம்மளோட இன்னொரு பக்கம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ஸ். நேச்சுரல் எபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குதான், நேச்சுரல் பிளான்ஸ் மாதிரி இருக்குது, தட் நீட் ப்ராய்னிங் ஒன் பை ஸ்டடி அண்ட் ஸ்டடீஸ் themselves to give forth directions too much at large except they be bounded in by experience. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு செடி நம்ம வளர்க்குறோம், ஓகேவா? அந்த செடியை வளர்க்கும் போது அது என்னென்ன டிரெக்ஷன்ஸில் க்ரோ ஆகணும், அது என்னென்ன டிரெக்ஷன்ஸில் வளரணும், அது எந்த இடத்துல வளரக்கூடாது அப்படின்றது ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ப்ராய்னிங் பண்ணுவோம். ப்ராய்னிங்னா அது ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ, ஒரு ஒரு புஷ் இருக்குது அப்படின்னா, ஒரு புதர் இருக்குது அப்படின்னா அது இந்த ஷேப்பில் தான் வளரணும்னு நம்ம வந்து ஷேப் பண்ணி விடுவோம்ல. ஸோ ஒரு ட்ரீக்கு எப்படி ஒரு ஷேப்பிங், அதாவது ப்ரானிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஒரு மனுஷனை அவனோட ஃபுல் ஷேப்பில், அவனோட ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு கொண்டு வர ஸ்டடீஸ்ன்றது தேவைப்படுது. Here, Bacon is saying that human beings are shaped by two things. One is study, another thing is experience. He's saying that one by study and studies themselves to give fourth directions. Studies நமக்கு என்ன கொடுக்குதான், fourth directions கொடுக்குதான். எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து கதவுகளை ஓப்பன் பண்ணி கொடுக்குது கல்வி அப்படின்றது ஒன்று. டூ மச் அட் லார்ஜ் எக்ஸப்ட் தே பி பவுண்டட் இன் பை எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்டடீஸ்லேயும் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டடீஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதை பற்றிலாம் படிக்கிறோம். இப்போ மெயின் கேம்ப் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அந்த மெயின் கேம்ப் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மை ஸ்ட்ரகிள். இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஸோ இட் டாக்ஸ் about the experience of an individual, right? So an autobiography, my experiments with truth. This is an autobiography of Mahatma Gandhi ji. So it talks about the experience of an individual, right? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் அப்படின்றதுமே எதை பற்றி பேசுது, மெயினாக எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான், ஓகேவா? ஸோ ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் அவன் லைஃப்பில் கோ த்ரூ பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேவா? Crafty men contempt studies, simple men admire them, and wise men use them, for they teach not their own use, but that is a wisdom without them, and above them owned by observation. இந்த கிராஃப்டி அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம வந்து லாஸ்ட் எஸ்ஏலையும் பார்த்தோம், ஓகேவா? டு யூ ரிமெம்பர் தட்? இங்கேயும் அதை நம்ம பார்க்குறோம். கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ். கிராஃப்டி மென் அப்படின்னா யாருன்னா, டிஸ்ஹானஸ்ட் மெத்தட்ஸில் ஒரு சக்ஸஸை ஏர்ன் பண்ணுற பீப்புள், ரொம்ப கீழ்மட்ட நிலையிலிருந்து யோசிக்கக்கூடிய மக்களை தான் நம்ம வந்து கிராஃப்டி மென் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், படித்தா தப்பு, படிக்கிறதுன்றது வந்து ஒரு தவறான செயல், பூமிக்கே நீ வந்து ஒரு பெரிய துரோகத்தை இழுக்கிற அப்படின்ற அளவுக்கு ஸ்டடீஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, ஸ்டடீஸை எதிர்க்கிறாங்க இவங்கெல்லாம். தே ஆர் கால்ட் அஸ் கிராஃப்டி மென். தே ஆர் வெரி லோ சீப் மைண்டட் பீப்புள், ஓகேவா? சிம்பிள் மென் அட்மயர் தம். சிம்பிளாக இருக்கிறாங்கள, நார்மலாக இருக்கிற மக்கள்லாம் படித்தா ரொம்ப நல்லது, படித்தா நம்ம வாழ்க்கையில் நிறைய உயரலாம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அட்மயர் பண்ணி பார்க்குறாங்களாம், வியந்து பார்க்குறாங்களாம். அண்ட் வைஸ் மென் யூஸ் தெம்.
வைஸ் மென், புத்திசாலித்தனமான மென் இருக்கான் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அறிவை யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா, படித்த அறிவை யூஸ் பண்ணுவாங்களாம். இங்கே வந்து எனக்கு இன்னொரு திருக்குறள் ஞாபகம் வருது. எல்லாருமே வந்து சின்ன வயசில் படித்த திருக்குறள் தான். வெரி வெரி ஃபேமஸ் ஃபெமிலியர் திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர. கற்க கசடரனா என்ன, நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், பிழை இல்லாமல் கற்றுக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின், படிக்க வேண்டியதை படித்து முடித்ததுக்கப்புறம் நிற்க அதற்கு தக, அதுக்கேற்ற மாதிரி படித்ததுக்கு நம்ம எப்படி என்னென்னலாம் படித்தோமோ அந்த படித்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிற்கணும். we have to lead by example. That's what Bacon is saying here. Wise men use them. புத்திசாலியானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், படித்த அறிவை யூஸ் பண்ணுவாங்களாம். For they teach not their own use, but that is a wisdom without them. பார்த்தோம் இல்லையா, வைஸ் மென் யூஸ் தெம். அது மட்டும் இல்லாமல் வைஸ் மென் அவங்க அக்வயர் பண்ண நாலேஜை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தே ஆல்சோ சால்வ் லைஃப் myriad ஆஃப் ப்ராப்ளம்ஸ். லைஃப்பில் நடக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க படித்ததை வச்சு அவங்க வந்து சால்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட் அண்ட் கன்ஃப்யூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், not to find talk and discourse, but to weigh and consider. Read not to contradict. அதாவது ஒரு ரெண்டு பேரோட ஆர்கியூமெண்ட் போகுது, ஜஸ்ட் அவன் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க, உங்களை விட வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த பர்சன் வச்சுருக்குறாங்க. அவங்கள விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. அவங்களோட நீங்கள் வந்து மாறுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. அண்ட் கன்ஃபியூட், வாட் இஸ் மீன் பை கன்ஃபியூட் அண்ட் கான்ட்ரடிக்ட் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் திங், ஜஸ்ட் டு ப்ரூவ் தெம் ராங். சும்மாவே நீங்கள் ராங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும், அந்த பர்சனை நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட். உங்களை வந்து பீப்புள் வந்து நம்பணும், உங்களை வந்து பீப்புள் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், ஐம் ரீடிங் சம்வேர், ஓகே. நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோர்ஸ். சும்மாவே வந்து யாருன்னா கூப்பிட்டு நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்கணும், சும்மா யார்கிட்டனா போய் நம்ம வந்து பேசணும், வி ஜஸ்ட் ஹாவ் டு சேட் வித் சம்ஒன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நிறைய புக்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கக்கூடாது. ஆர் சும்மா நான் ஸ்பீச் பேச போகிறேன் அதனால நான் இந்த புக்கு படிக்கிறேன், அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து ஒரு புக்ஸை படிக்கக்கூடாது. பட் டு வெய் அண்ட் கன்சிடர். நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்கு படிக்கணும், டு வெய் அண்ட் கன்சிடர். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளம்ஸ், லைஃப் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்ஸ், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பர்ஃபெக்டாக லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பேக்கன்னா, ஹவு யூ ஹாவ் டு ரீட் அ புக். ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கன் சொல்லித்தராரு. எப்படி படிக்கணும்னு பார்க்கலாமா. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், அண்ட் சம் ஃபியூ டு பி chewed and digested. That is, some books ought to be read only in parts, other to be read but not curiously, and some few to be read wholly and with diligence and attention. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும், சும்மா அப்படியே திருப்பி பார்க்கணும், சும்மா அதில் என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஜை புரட்டி பார்த்தாலே போதும். சில புக்ஸ், நாட் எவ்ரி புக் டிசர்வ்ஸ் யுவர் அட்டென்ஷன், ரைட்? எல்லா புக்கையும் நீங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உட்காந்து ஃபுல் அட்டென்ஷனோடு படிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் வேஸ்ட்டாக தான் ஆகும். யூ நீட் நாட் டு கிவ் சச் யோர் அன்ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் டு எவ்ரி புக் தட் யூ கம் அக்ராஸ். நீங்கள் லைஃப்பில் பார்க்குற எல்லா புக்குக்கும் நீங்கள் அதே லெவல் ஆஃப் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்போது குட் புக்ஸுக்கு வேல்யூ என்ன, குட் புக்ஸ்க்கு வேல்யூ என்ன?
இல்லையா? ஸோ சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணணும், சும்மா படித்து பார்க்கணும். அதர்ஸ் டு பி ஸ்வாலோட். சில புக்ஸை நீங்கள் என்ன பண்ணணுமா, ஸ்வாலோ பண்ணணும், மென்று முழுங்கிடணும். சம் ஃபியூ டு பி chewed அண்ட் டைஜஸ்டட். சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் மென்று முழுங்கி அதை ஜீரணமும் பண்ணிடணும். தட் இஸ் சம் புக்ஸ் ஆர் டு பி ரெட் ஒன்லி இன் பார்ட். சில புக்ஸை நீங்கள் பாட்டாக தான் படிக்கணும். சில புக்கை வந்து யூ கேன் நாட் ரீட் இட் ஃபுல்லி. சும்மா அப்படியே சம்மரி, சும்மா அப்படியே பார்ட் அண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம். அதர்ஸ் டு பி ரெட் பட் நாட் க்யூரியஸ்லி. சில புக்ஸை நீங்கள் வந்து அவ்வளோ ஈகராக அவ்வளோ க்யூரியஸாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா படித்தா போதும். சம் ஃபியூ டு பி ரெட் ஹோலி. சில புக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும் வித் diligence அண்ட் attention. diligence-னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, எப்படியாவது இந்த புக்கு நான் முடிச்சிடணும். கேர்ஃபுல் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. diligent ஆஃபீஸர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸர்ஸ். அதுதான் diligence-ன்ற ஒரு வேர்டுக்கான மீனிங். ஸோ சில புக்கை நீங்கள் அப்படியே டிவோட்டடாக படிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த புக்குக்கு நீங்கள் அவ்வளோ அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்து படித்தா தான் அந்த புக்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இது வந்து ரொம்ப இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ எம் ரீடிங் இட் அகெயின். சம் புக்ஸ் ஆட் டு பி டேஸ்டட். சில புக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். அதர்ஸ் டு பி ஸ்வாலோட். சிலது சும்மா அப்படியே முழுங்கணும். அண்ட் சம் ஃபியூ டு பி chewed அண்ட் டைஜஸ்டட். சில புக்ஸை நீங்கள் வந்து மென்று முழுங்கி அதை டைஜஸ்டும் பண்ணணும். That is, some books are to be read only in parts, others to be read but not curiously, and some few to be read wholly and with diligence and attention. Okay, moving on to the next line. Some books also may be read by deputy and extracts made of them by others. சில புக்ஸ் வந்து நீங்கள் வந்து அதர் பீப்புள் மேக் பண்ண சம்மரிஸ், அதர் பீப்புள் மேக் பண்ண எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து படிக்கலாம். எப்படியாவது நீங்கள் படிங்க. இப்படி தான் படிக்கணும்னு ஒரு ரூல் கிடையாது. தெர் இஸ் நோ லைக் ஸ்ட்ரிக்ட் ரூல் டு ரீட் புக்ஸ். ஆனால் நீங்கள் எப்படின்னா படிக்கலாம். சில புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெப்யூட்டி மூலமாகவும் படிக்கலாம். அதாவது அதர் பீப்புள் மேக் பண்ண சம்மரிஸ், அதர் பீப்புள் மேக் பண்ண பிளாட் ஓவர்வியூ வச்சு கூட நீங்கள் சில புக்ஸை படிக்கலாம். பட் தட் would be only in the less important arguments and the meaners out of books. Else distilled books or like common distilled waters, flashy two things. அதாவது இது மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு லெஸ் வேல்யூ கொண்ட புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஹியர் பேக்கான் சேஸ் தட் பீப்புள் கேன் ரீட் புக்ஸ் பை டெப்யூட்டி. பை டெப்யூட்டி இங்கே வந்து அவர் எதை மீன் பண்ணுறாருனா, நீ இந்த புக்கு படிச்சிட்டியா, நீ இதுக்கான சம்மரி எனக்கு சொல்லிக் கொடு, என்ன சம்மரி, இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் ஒரு புக்கை படிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் ரீட் தெம் பை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மேட் ஆஃப் தெம் பை அதர்ஸ். அதர் பீப்புள் மேக் பண்ண சம்மரி பிளாட் ஓவர்வியூஸ் வச்சும் நீங்கள் வந்து படிக்கலாம். பட் தட் would be only in the less important arguments and the meaner sort of books. ரொம்ப தப்பான புத்தகங்கள், அதாவது வேல்யூ இல்லாத புத்தகங்களை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கணும். Else distilled books or like common distilled waters, flashy two things. Here Bacon is saying that he does not like distilled water. ஏன்னா இந்த காலத்தில் இருக்க நிறைய பீப்புளுக்கே ஃபில்டர்டு ஆர்ஓ வாட்டர் பிடிக்காது. இந்த காலத்தில் நான் மீன் பண்ணுறது in the contemporary era, some people who have lived in 1950s or 1960s, they do not like this new RO water. அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா they say that it is devoid of minerals, right? அதில் வந்து மினரல்ஸ் இல்லை, வைட்டமின்ஸ் இல்லை, சும்மா இந்த ஓடையில் கிடைக்கிற இந்த ஸ்ட்ரீம் வாட்டரில் தான் வந்து எல்லா சத்தும் இருக்குது, எல்லா கைண்ட் ஆஃப் மினரல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பேக்கான் அந்த காலத்துலேயே இந்த டிஸ்டில்டு வாட்டர்ஸை ஹேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளாஷி திங். கேட்குறதுக்கு வேணால் அது வந்து ஒரு ஃபேன்சியாக இருக்கலாம், ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதில் எதனா ஒரு மினரல் இருக்கா, அது குடிக்கிறதுனால நமக்கு எதனா ஒரு பெனிஃபிட் இருக்கான்னா நத்திங். வி ஹாவ் 0 பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ட்ரிங்கிங் ஆர்ஓ வாட்டர், ரைட்?
ஸோ இந்த மாதிரியான தவறான புத்தகங்களை நீங்கள் வந்து அப்படி படிக்கலாம். அதுவே நீங்கள் நல்ல புக்ஸையும் நீங்கள் இதே மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் டிஸ்டில்டு வாட்டர். ஃபில்ட்ரு பண்ண வாட்டர் மாதிரி தான் இருக்கும். மினரல்ஸு வைட்டமின்ஸ் எல்லாமே அந்த ஃபில்டரோடு போயிடும். நீங்கள் குடிக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் சம் வாட்டர் தட் இஸ் டிவாய்ட் ஆஃப் மினரல்ஸ். அந்த வாட்டரில் மினரல்ஸ் இருக்காது, வைட்டமின்ஸ் இருக்காது. ஓகேவா? தட்ஸ் வாட் பேக்கன் இஸ் மீனிங் ஹியர். ஓகே. ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கான்ஃபிடன்ஸ் அ ரெடி மேன், அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். படிக்கிறதுன்றது வந்து ஒரு மனுஷனை முழுமையாக ஆக்குது. ஓகேவா? கான்ஃபிடன்ஸ், ஒரு மனுஷன் வந்து பேசுகிறதுக்கு தயாராகிறான். ஒரு மனுஷன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் அவன் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ தயாராகிறான். ஐம் ரியலி சாரி ஃபார் ஆல் தோஸ் கிராக்கர் சவுண்ட்ஸ். I seriously cannot avoid it in this season of Deepavali. Kindly adjust with those sounds. And writing an exact man. அதாவது எழுதுறது அப்படின்றது வந்து நம்மளை வந்து ரொம்ப தெளிவாக சிந்திக்க வைக்கும். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட மைண்டில் என்ன தான் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம மைண்டில் ஃபுல் ஆஃப் தாட்ஸாக இருந்தாலும், when we write down our thoughts, when we write down what is going on in our mind will be clear. Our thoughts will be clear, right? ஸோ நம்ம ரைட் பண்ணும்போது இன்னும் நம்மளால் வந்து தெளிவாக சிந்திக்க முடியுது. ஒரு மனுஷன் தெளிவடைகிறான் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. Okay, and therefore if a man write little, he had need have a great memory. ஒரு விஷயத்த நம்ம வந்து எழுதுனா ஞாபகம் இருக்கும் நமக்கு நிறையன்னு சொல்லி நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனுஷன் இயல்பாகவே ரொம்ப கம்மியாக எழுதுகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து மெமரி வந்து இன்னும் நல்லா கிரேட்டாக இருக்கணும். ஏன்னா அவன் ஆல்ரெடி எழுதுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு விஷயத்தை எழுதி படித்தா தானே நமக்கு மெமரியில் நிற்கும். அவன் ஆல்ரெடி எழுதுறதுக்கு தயாராக இல்லை, அவன் ஆல்ரெடி லிட்டிலாக எழுதுகிறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வந்து கிரேட் மெமரி தேவைப்படுது. ஏன்னா எழுதாத விஷயம் நம்ம மனசில் பதியாது. இஃப் ஹி கன்ஃபர் லிட்டில் ஹி ஹேட் நீட் ஹாவ் அ ப்ரெசன்ட் வித். அவன் வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மொமெண்ட்டில் அவனுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டி ஸ்டன் ஆகுது அப்படின்னா அவன் வந்து நிறைய பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் இயல்பாகவே ஒரு சைலண்ட் பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே. அண்ட் இஃப் ஹி ரீட் லிட்டில் ஹி ஹேட் நீட் ஹாவ் மச் கன்னிங் டு சீம் டு நோ தட் ஹி டாட் நாட். அதாவது அவன் ரொம்ப கம்மியாக படிப்பான் அப்படின்னா அவன் வந்து இயல்பான அவனோட நேச்சரே ரொம்ப கன்னிங்கான ஒரு நேச்சராக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அவன் ரொம்ப ஒரு ஸ்டூபிட் பர்சனாகவே அவன் லைஃப் ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வைஸ். ஓகே. இந்த இடத்துல பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு ரீடிங் வேரியஸ் டாபிக்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பிரெயின்ஸ். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் அவர் பிரெயின் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம், எப்படிலாம் நம்மளை வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்மளை எப்படிலாம் மாற்றுது அப்படின்றத பற்றி இங்கே வந்து பேக்கன் பேசியிருக்கிறாரு. ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வைஸ். ஒருத்தவர் ஹிஸ்ட்ரியை படிக்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப சிறந்த அறிவாளியாக இருப்பாராம். ஸோ ஹிஸ்ட்ரி படித்தாங்கன்னா தே கேன் பிகம் வைஸ். போயட்ஸ் கவிதைலாம் எழுதுகிறாங்களே, தே ஹாவ் லாட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு இயல்பான ஒரு மனிதனோட பார்வைக்கும் ஒரு கவிஞனோட பார்வைக்கும் பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கவிஞன் எல்லா விஷயத்தையும் ஒரு கவிதையாக பார்ப்பான், எல்லா விஷயத்துலேருந்தும் கவிதை எழுதுவான் இல்லையா? ஸோ ஹி ஹேஸ் டு ஹாவ் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த மொமெண்ட்டில் திங்க் பண்ணுற அந்த எபிலிட்டி போய்ட்ஸ்க்கு அதிகம். ஸோ தே ஹாவ் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், தே ஹாவ் தட் ஸ்கில், தே ஹாவ் தட் டேலண்ட். ஓகே. த மேத்தமெட்டிக்ஸ் சட்டில். அதாவது மேக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். சின்ன விஷயங்களை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா சின்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கடைசியாக நமக்கு டிரைவ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து ராங்காக ஆகும் இல்லையா? ஸோ மேக்ஸ் படிக்கிறவங்க தே ஆர் வெரி சட்டில் இன் நேச்சர். அவங்களுக்கு நுண்ணறிவு, அவங்களுக்கு இந்த நுண்ணறிவு அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ஃபிலாசபி டீப் மாரல் கிரேவ். அதாவது ஃபிலாசபி படிக்கிறாங்களே, தியாலஜிஸ், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப டீப்
திங்கர்ஸாக மாரல் திங்கர்ஸாக ஆக்கிடுமா ஃபிலாசபி படிக்கிறவங்கள. லாஜிக் அண்ட் ரெட்டரிக் ஏபிள் டு கண்டென்ட். ஒருத்தவங்க வந்து லாஜிக் அண்ட் ரெட்டரிக்ஸ்னால் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ்லாம் நிறைய, அதுவும் இட் இஸ் சிமிலர் டு லாஜிக். இப்போ லாஜிக்கலாக கேட்போம்ல, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, லைக் தட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னா they have a very challenging way of thinking. They can do very well in arguments. இந்த மாதிரி லாஜிக் படிக்கிற பீப்புள் எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் சூப்பராக பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி படித்தா we can become wise, poetry படித்தா we can think very well in the moment. அந்த மோமெண்ட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸ் படித்தா ரொம்ப சட்டிலாக திங்க் பண்ணலாம், நுண்ணறிவு நமக்கு வந்து வளரும். ஃபிலாசபி படித்தா ரொம்ப டீப் திங்கர்ஸ் ஆகலாம். லாஜிக்ஸ் அண்ட் ரெட்டரிக்ஸ் படித்தா நம்மளால் நல்லா ஆர்கியூ பண்ண முடியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு, he is using a Latin phrase here. Look, Bacon is using his knowledge as an ornament here. அவர் படித்த லாட்டின், அவரோட நிறைய எஸ்ஏஸில் நம்ம வந்து அவரோட லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸை பார்க்கலாம். அவரோட ஆஃப் ட்ரூத், ஆஃப் லவ், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரியான எஸ்ஏஸில் he heavily uses Latin phrases and it shows his excellence. Bacon uses it as ornament in writing. ஆமாம் தானே, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஸ்டடி சர்வ்ஸ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. ஸோ இங்கே அவர் படித்த லாட்டினை அவர் வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஃப்ரேஸ் இங்கே சொல்லியிருக்கிறாருன்னா, அபியன்ட் ஸ்டடியா இன் மொரேஸ். வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா என்ன? ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்மளோட ஆழ் மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன படிக்கிறோமோ நம்ம அதுவாகவே மாறிடுவோம். ஸ்டடீஸ் பாஸ் ஆன் டு கேரக்டர். அதுதான் வந்து இங்கே வந்து பேக்கன் சொல்கிறாரு. ஸோ அபியன்ட் ஸ்டடியா இன் மொரேஸ் மீன்ஸ் ஸ்டடீஸ் பாஸ் ஆன் டு கேரக்டர்ஸ். அது நம்மளோட கேரக்டராக மாறிடும், நம்மளோட மேனர்ஸாக மாறிடும். Neither is no stand or impediment in the wit, but may be wrought out by fit studies, like as diseases of the body may have appropriate exercises. ஒருத்தவருக்கு ராங் கன்சைன்ஸ் இருக்குது, ஒருத்தவர் திங்க் பண்ணுற வேலாம் ரொம்ப தப்பாக இருக்குது. he has wrong order of thinking அப்படின்னா நம்ம அவங்கள எப்படி திருத்தலாம் அப்படின்னா பை ஸ்டடீஸ் மூலமாக நம்ம வந்து அவங்கள வந்து சரி பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டடீஸ் மூலமாக சரி பண்ணுற இந்த ஒரு ப்ராசஸ் அவர் எதோடு ஒப்பிடுறாருனா, சில எக்ஸசைசஸ் மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்கிற எயில்மெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவோம்ல. இப்போ வந்து வாக்கிங் போனால் ஹார்ட்டுக்கு நல்லது, ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணால் பிரெயினுக்கு நல்லது, பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் இதெல்லாமே நம்மளோட உடம்புல பர்ஃபெக்டாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? சில எக்ஸசைசஸ் இந்த டிசீசஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பர்சன் வந்து ராங் ஆர்டர் ஆஃப் திங்கிங் கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து படிப்பு மூலமாக வந்து திருத்தலாம். அது எப்படி ஒரு டிசீசஸை இந்த மாதிரி எக்ஸசைசஸ் செஞ்சு திருத்துவோமோ அதே மாதிரி ராங் ஆர்டர் ஆஃப் திங்கிங் கொண்ட ஒரு இண்டிவிஜுவலை நம்ம வந்து திருத்தலாம். எப்படின்னா ஸ்டடீஸ் மூலமாக. இங்கே வந்து அவர் வந்து சில எக்ஸசைசஸ் நமக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாரு. பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். பவுலிங் அப்படின்றது வந்து பவுலிங் எக்ஸசைசஸ் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதான். ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். ஷூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷூட்டிங் இஸ் வெரி குட் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். நம்மளோட பிரெஸ்ட்டுக்கும் லங்ஸுக்கும் ஷூட்டிங்கிறது ரொம்ப நல்லதான். ஜென்டல் வாக்கிங் ஃபார் த ஸ்டொமக். ஜென்டலாக வாக் பண்ணோன்னா நம்மளோட வயிறுக்கு ரொம்ப நல்லதான். ரைடிங் ஃபார் த ஹெட். ஒரு நல்ல ஜேர்னி போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம ஒரு சும்மா ரைட் போயிட்டு வரோம், ஒரு ஜேர்னி போயிட்டு வரோம். இப்போ லடாக்லாம் நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நிறைய ஜேர்னி எல்லாம் போவாங்க, பைக்கில், ட்ரெயினில். அதெல்லாம் ஏன் போகிறாங்க? பிகாஸ் தேர் மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ். Their thoughts are never ending, so they have to clear out their head. That's why they are riding, right?
ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட மைண்டு கிளியர் ஆகுது. ஓகேவா? ஸோ இஃப் அ மேன்ஸ் விட் பி வேண்டரிங் லெட் him ஸ்டடி த மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஒரு மனுஷனோட அறிவு வந்து அங்கங்கே அப்படி இப்படின்னு தடுமாறுதுன்னா அவர் வந்து மேக்ஸ் படித்தா அவருக்கு நுண்ணறிவு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஃபார் இன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இஃப் his wit be called away never so little he must begin again. அதாவது அவர் மேக்ஸ் போட்டுட்ருக்கும் போது அவரோட அறிவு அங்கங்கே அப்படி இப்படின்னு தடுமாறுச்சுன்னா நம்ம கூட மேக்ஸ்லாம் கவனிக்கிறோம் அப்படின்னா இப்படி தான் பார்த்துட்ருப்போம். ஒரு 2 minutes விண்டோ சைடில் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கும். ஒரு பேர்டை பார்த்து ரசிச்சிருக்கலாம். அவர் வேறு எதுனா ஒரு சத்தம் கேட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். இப்படி திருப்பி பார்க்குறதுக்குள்ளே சார் வந்து போர்ட் ஃபுல்லாக மேக்ஸ் போட்டு ஃபார்முலா மிஸ் பண்ணியிருப்போம். சார் ஆன்சருக்கே டிரைவ் ஆகிட்ருப்பார். நமக்கு வந்து இங்கே என்ன நடந்துச்சு, நான் என்ன ஒரு செகண்ட் தான் என் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு, ஆனால் சார் ப்ராப்ளமே முடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ யாரோட அறிவெல்லாம் அந்த மாதிரி வேண்டரிங் ஃபேஸில் இருக்கோ, கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கோ, அவங்கெல்லாம் மேக்ஸ் போட்டால் அவங்க வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா கொஞ்சமாக நீ தப்பு பண்ணால் கூட நீ வந்து அந்த ஃபுல் ப்ராப்ளம் என்ன பண்ணணும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். நீ ஃபுல் ப்ராப்ளமை திரும்ப லிசன் பண்ணணும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வேண்டரிங் மைண்ட் இருக்கோ he must study mathematics. If his wit be not apt to distinguish or find differences, let him study the schoolmen, for they are seminisectors. அதாவது ஒரு மனுஷனால் ஒருத்தவனால் வந்து சில விஷயங்களை டிஸ்டிங்யூஷ் பண்ணி டிஃபரன்சஸ் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா லெட் him ஸ்டடி ஸ்கூல்மென். ஸ்கூல்மென்னா யார்? படித்தவங்கள அவங்க வந்து அப்சர்வ் பண்ணட்டும். அவங்க எப்படி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இவங்களால் நிறைய டிஃப்ரென்சஸை நிறைய விஷயங்களை அவங்களால வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தே ஆர் சிமினிசெக்டார்ஸ். சிமினிசெக்டார்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இதை நிறைய இந்த ஃப்ரேஸை வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிமினிசெக்டார்ஸ் அப்படின்ற ஒரு டேர்முக்கு அர்த்தம் என்னென்னா people who are very precise and pay attention to small details. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த படித்தவங்கெல்லாம் எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் பார்க்கட்டும். அப்படி பார்க்கும்போது they can learn how to distinguish between things. ஒரு நல்ல விஷயம் எது, ஒரு கெட்ட விஷயம் எது அப்படின்னு சொல்லி எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணிக்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. if he be not apt to beat over matters and to call up one thing to prove and illustrate another, let him study the lawyer's cases. ஒரு பர்சனால் அவரோட வியூஸை ப்ரூவ் பண்ண முடியல, அவரோட வியூஸை அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்த பர்சனுக்கு அதை புரிய வைக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து லாயர்ஸ் கேசஸ்லாம் படிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நம்மளோட வியூஸை புரிய வைக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு எப்படி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட பர்செப்ஷனை எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்டில் இருக்கிற ஒரு குறைக்குமே மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரெசிப்ட். நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஒரு புக் இருக்குது, ஒரு விஷயத்தை நம்ம வந்து படித்து நம்ம மைண்டில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த essay ஆஃப் ஸ்டடீஸ் பை ஃப்ரான்சிஸ் பேக்கன். I hope you understood this essay. If you have any doubts, feel free to ask me in the comments below. Hope you enjoyed this video. Thanks for watching. Thank you. Bye bye. Have a good day.